வணக்கம். வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியதர்ஷினி தரணிதரன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவின் மற்றொரு கலப்பு திரிபு குறித்து சுகாதார பிரிவு எச்சரிக்கை. தரம் உறுதிப்படுத்தப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் பகிர்ந்தளிக்கப்படுவதாக லிட்ரோ தெரிவிப்பு. பூங்கம போலீஸ் நிலையத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் தீவிர விசாரணை. பதியத்தலாவையில் பஸ் விபத்து, 17 பேர் காயம். பாகிஸ்தானில் எரிவாயு வெடிப்பு, 14 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். ஒமிக்ரான் திரிபின் மிக வீரியமான பிறழ்வு தொடர்பில் சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது மிக முக்கியமானது என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் நாட்டில் 695 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,79,134 அதிகரித்துள்ளது. 17,218 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 5,47,182 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 14 கொரோனா மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மரண எண்ணிக்கை 14,734 அதிகரித்துள்ளது. இதேவேளை ஒமிக்ரான் மற்றும் டெல்டா ஆகிய இரு திரிவுகளும் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் கொண்டால் சூப்பர் பிறழ்வு ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாம் இப்போது ஒமிக்ரான் திரிபு தொடர்பில் அதிக கவனம் செலுத்துகின்றோம். எனினும் அதிர்ஷ்டவசமாக அதனூடாக ஏற்படும் நோய் அறிகுறிகள் குறைவாக காணப்படுகின்றது. அது சிறந்த விடயம். எனினும் இன்னும் அது குறித்தான ஆய்வு இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் ஒமிக்ரான் திரிபும் டெல்டா திரிபும் ஒரே நேரத்தில் தொற்றிக்கொண்டால் அதில் ஏதும் பிறழ்வு ஏற்பட்டு சூப்பர் திரிபு ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது எதிர்காலத்தில் எவ்வாறு பரவும் என்பதை எம்மால் யூகிக்க முடியாது. அதனால் தற்போது நாம் பின்பற்றி வருகின்ற முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, கைகளை கழுவுதல் ஆகிய சரளமான செயற்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் ஊடாக இத்தொற்றை தவிர்க்க முடியும். பண்டிகை காலத்தை அடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளமை புலப்படுகின்றது. அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்கின்றார்கள். அத்தியாவசியமற்ற ஒன்றுகூடல்கள் ஆகியன தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை போன்று இப்போதும் இடம்பெறுகின்றன. வர்த்தக தொகுதிகளிலும் மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகின்றது. எதிர்வரும் தினங்களில் எமது செயற்பாடு எமது அடுத்த கட்ட நிலைமையை தீர்மானிக்கும். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாடு முழுவதும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற தடுப்பூசிகளின் ஏதாவது ஒன்றின் ஒரு டோஸ் ஏனும் செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை 1,59,57,577 ஆகும். 2 டோஸ் தடுப்பூசி பெற்றுக் கொண்டோரின் எண்ணிக்கை 1,38,09,954 ஆகும். 3வது டோஸை 24,30,484 பேர் செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் புதிய எரிவாயு தொகையினை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெறுவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கின்றது. இலங்கை தர கட்டளை நிறுவனத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அமைய மாத்திரம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்குமாறு நீதிமன்றம் எரிவாயு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது. எரிவாயுவுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் உள்ள நிலையில் எரிவாயு கப்பல் கடந்த 6ஆம் தேதி நாட்டை வந்தடைந்தது. அதில் உள்ள எரிவாயு தொடர்பில் நீண்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அது உரிய தரத்துடன் கூடியதென தெரியவந்தது. அதற்கமைய நேற்றைய தினம் குறித்த எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்தது. இந்த தொகை கிடைக்கப்பெற்றதை அடுத்து எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்கும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் எரிவாயு தற்போது பகிர்ந்தளிக்கப்பட்டு வரும் அதேவேளை சிலிண்டரில் கலவை அளவை குறைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தற்போது பாவனையாளர்கள் வசமுள்ள பகுதியளவில் பயன்படுத்தப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை மீள பெற்றுக்கொண்டு அதற்கு பணம் வழங்குவது தொடர்பான விடயங்களை கண்டறிந்து தகுந்த வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு நீதிமன்றம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு உத்தரவிட்டது. இதேவேளை எரிவாயுவுடன் தொடர்புடைய வெடிப்புகள் தொடர்பில் கண்டறிய ஜனாதிபதி நியமித்த குழுவின் அறிக்கை நாளை கையளிக்கப்பட உள்ளது. ஹோங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்
போலீஸ் நிலையத்திற்குள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவருடைய மரணத்தை அடுத்து பிரதேச மக்கள் ரென்ன நகரில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் ஹூங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் நேற்றைய தினம் போலீஸ் நிலையத்திற்குள்ளேயே உயிரிழந்தார். இச்சந்தேக நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்பதோடு சம்பவம் தொடர்பில் பிரதேசவாசிகள் ரன்ன மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் ரென்ன நகரில் கற்களை குறுக்காக இட்டு அவர்கள் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ரென்ன நகர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சந்தேக நபர் ஹூங்கம போலீஸ் நிலையத்தின் சிறை கூண்டுக்குள் தடுத்து வைத்திருந்த போது திடீரென மயங்கி விழுந்ததால் போலீசார் அவரை ரென்ன வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அதன்போது அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இவர் 51 வயதான ரென்ன பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய சடலம் தற்போது ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பிரேத பரிசோதனை இடம்பெறவுள்ளது. சம்பவம் தொடர்பில் அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். அம்பாறை பதியத்தலாவ வீதியின் கெல்லோடை பாலத்திற்கு அருகில் பஸ் வண்டி கவிழ்ந்ததில் 17 பேர் காயமடைந்தனர். சாரதியின் கவன ஈனமே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். பதியத்தலாவ கல்லோடை பாலத்திற்கு அருகில் 20 அடி பள்ளத்தில் இன்று அதிகாலை பஸ் வண்டி கவிழ்ந்ததில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து கதிர்காமம் நோக்கிய யாத்ரீகர்கள் சிலரை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்து இடம்பெற்ற போது பஸ் வண்டியில் 47 பேர் பயணித்துள்ளனர். இதில் காயமடைந்த 17 பேர் மகோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயங்களுக்குள்ளான 4 மட்டக்களப்பு பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதிக மழையுடன் கூடிய காலநிலைக்கு மத்தியில் குறித்த பஸ் வண்டி வேகமாக பயணித்துள்ளதோடு சாரதி வீதியின் விதிமுறைகளை சரியாக பின்பற்றி பயணிக்காமையும் இவ்விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பஸ் வண்டியின் சாரதியை கைது செய்துள்ள பதியத்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை காலி கொழும்பு பிரதான வீதியின் பின்வத்த பகுதியில் நபர் ஒருவர் லாரியொன்று மோதி உயிரிழந்துள்ளார். சாரதி கவனஈனமாக வாகனம் செலுத்திய நிலையில் வீதியில் பயணித்த நபர் இவ்வனர்த்தத்திற்கு முகம் கொடுத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்விபத்தில் உயிரிழந்தவர் 70 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் ஆள் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வடக்கு உடியாக்கட்டு கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி ஒருவர் மூங்கிலாறு 200 வீட்டு திட்ட தனியார் வீட்டு காணி பற்றிக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 15ஆம் தேதி காணாமல் போனதாக பெற்றோர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்த நிலையில் நேற்று அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எவ்வகையான சவால்கள் இருந்தாலும் நாட்டின் அபிவிருத்தியை நிறுத்தாது முன்னோக்கி கொண்டு செல்லும் திறன் அரசுக்கு உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் ஹேமசிங்க தெரிவித்தார். மக்களுக்கு பொறுப்பு கூறும் அரசாங்கம் என்ற வகையில் உங்களுக்கான பல வேலை திட்டங்களை 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்க உள்ளோம். அதேபோல் எதிர்வரும் 20ஆம் தேதி இந்த பகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நிதி உதவிகளை வழங்கும் நோக்கில் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 2022ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் இன்னும் சிறந்த முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் கருத்து கூறுகின்றனர். கொரோனா இல்லாதிருந்தால் அதனை நிச்சயம் செய்திருக்கலாம். கொரோனாவினால் வீழ்ச்சி அடைந்த பொருளாதார மற்றும் பொருளாதார வளங்களை இழந்தவர்களுக்கு அவர்களை மீள கட்டியெழுப்பும் நோக்கிலும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கிலும் இம்முறை நிதியை ஒதுக்கி வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கான பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். ஜனவரி சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தை களுத்துறை மாவட்டத்தில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாணதுரை பிரதேச செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள், பல்வேறு கடன்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையோடு டெங்கு நுளம்பு பரவும் அபாயத்தை கட்டுப்படுத்த மேல் மாகாணத்தில் இன்றைய தினம் போலீசாரினால் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன.
கருவாத்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை இது தொடர்பான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலீஸ் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டு டெங்கு குழம்பிகள் அதிகமுள்ள இடங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதேபோல் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் டெங்கு நுழம்புகள் பரவக்கூடிய நிலையிலுள்ள இடங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. இலங்கை போலீசின் சுற்றாடல் பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோஷான் ராஜபக்ஷவும் இதில் இணைந்திருந்தார். இலங்கை போலீஸ் சுற்றாடல் பிரிவு மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவு ஆகியன இணைந்து இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வீட்டு உரிமையாளர்களை தெளிவுபடுத்தியதோடு சுற்றாடலை சுத்தமாக வைத்திராதவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார். போலீசார் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுக்கும் இந்நடவடிக்கையில் பயிற்றப்பட்ட போலீஸ் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டு டெங்கு குடம்பிகள் உள்ள இடங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எதிர்காலத்திலும் கொழும்பு நகரில் இந்த நாய்களையும் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி டெங்கு பரவும் இடங்களை கண்டுபிடித்து தெளிவுபடுத்துவோம். வீட்டு உரிமையாளர்கள் அதேபோல் நிறுவன உரிமையாளர்கள் தாங்களாகவே தமது சுற்றாடலை சுத்தப்படுத்த வேண்டும். அதனை எவராவது கணக்கில் எடுக்காதிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்போம். போதைப் பொருளுடன் சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வருகை தந்த 12 இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளுடன் சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வருகை தரும் நபர்களை கண்டுபிடிப்பதற்கென ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பல பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஹட்டன் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் மோப்ப நாய் பிரிவும் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதன்போது 12 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஹெரோயின், கேரள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. 20 வயதிற்கும் 30 வயதிற்கும் இடைப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் அனுராதபுரம், ராகம மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. தேர்தல் ஆணைக்குழு தேர்தல்களை நடத்துதல் மற்றும் தேர்தல் டாப்பு மீளாய்வு ஆகிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. அதற்கமைய இச்செயற்பாடுகளை மேம்படுத்தும் பொருட்டு 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மூலோபாய திட்டம் ஒன்றை வகுத்து தேர்தலை நடத்துதல் மற்றும் தேர்தல் டாப்பு தயாரித்தல் போன்ற விடயங்கள் குறித்தான கலந்துரையாடல் நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் நீண்ட காலமாக காணப்படும் காணி பிணக்குகள் தொடர்பான கலந்துரையாடல் பார்லிமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது பொதுமக்களிடம் காணி பிணக்குகள் தொடர்பில் ஆராய்ந்து சில காணிகளுக்கான தீர்வும் வழங்கப்பட்டது. வெளிநாடு செல்வதன் மூலம் ஏற்படுகின்ற நெறிப்புரள்வுகளை எடுத்துக்காட்டும் வகையிலும் கொட்டகலை டிரேட்டன் முத்தமிழ் மன்றம் அக்கறை என்ற வீதி நாடகம் ஒன்றை நேற்று அரங்கேற்றியது. இதன்போது வெளிநாடு சென்று பணியாற்றும் பணியாளர்களின் பிரச்சினை தொடர்பான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. 100 பேரு சாப்பிட்ட பாத்திரம் கழுவ வேணுமே. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.